கர்த்தர் கிரியை செய்ய அற்புத அதிசயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா எவனாலும் மறுதளிக்கவே முடியாது. இயேசுவே ஆண்டவர் நிரூபிச்சு காண்பிப்பார், நிரூபிச்சு காண்பிப்பார். அவர் தான் நம்முடைய கடவுள். அப்போ நம்ம அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி சுகவீனமான மக்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, கட்டப்பட்ட மந்திரமோ பிசாசோ அந்த மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது, அவருடைய கட்டுகள் அறுக்கப்படும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்படும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும். அநேகர் இயேசுநாதரே சொந்த இரட்சகர்னு, இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள். உன்னை நம்பித்தான் கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பெற்ற நாம வேலைக்காரிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிருக்கிறோம், அவரை அறிய நீங்க என்ன பேசுறது ஒன்னும் புரியல, தாமஸ் கட்டிட்டு போங்க, அங்க அந்த சர்ச்சுக்கு இட்டுன்னு போங்க, இல்ல நாலமாவடிக்கு போங்க, திருப்பத்தூருக்கு போங்க, இல்லைன்னா வேளாங்கண்ணிக்கு என்ன போயிடுங்க தயவு செய்து, இல்லைன்னா இங்க இருக்கிற கோயில் என்ன போய் சுத்துங்கன்னு அங்க ஐடியா கொடுத்து அனுப்பினுக்குதுங்க நம்ம ஆளுங்க. எப்ப செத்துட்ட சனிக்கிழமையா ஒரு கோழி குஞ்சிய சாவு பெட்டியோடு போயிடுங்க, அப்பதான் யாரும் கேட்காது, கேட்காதான், தொண்டை கேட்காதான். யாரு சொல்றது, ஊர் ரப்பான்னு கத்துற, அன்னி பாஷை பேசுற அம்மா ஐடியா கொடுத்து அனுப்புது. ஒரு கோழி குஞ்சு கூடவே அனுப்பிடுமா, இல்லக்கிட்டி இன்னொரு கேட்கும், அது பாக்குது புருஷன் போயிட்டான் என்ன அஷ்டம் போயிட்டு போறான்னு அம்மாவுக்கு பயம். புருஷன் மேல உயிர் இருந்தா நானும் அவரோடு போய் சாகுறேன்னு சொல்லு தானே போனோம். இது ஐயோ அப்படியா கோழி குஞ்சு என்ன, கோழியினுடைய அம்மாவே அனுப்புறேன்னு சொல்லிட்டு நல்லா 2 கோழி குஞ்சு நான் கண்ணில் பார்த்தது தான். இங்க ஏன்னா கல்றையில போயிட்டு கோழி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்நிய பாஷையோட கோழி குஞ்சு விட்டுக்குதுங்க உள்ள, அது கோழி குஞ்சு சுத்துது. கல்றக்காரன் சொல்ற யாரும் தொடக்கூடாது, அது கல்ற கோழி. நீ யோசித்து பாருங்க, இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களாம்மா, நல்ல அபிஷேகத்துல ஜெபம் பண்ணி போட்டு கல்றிக்கும் கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துக்குன்னு நல்ல நாள் 9 மணிக்கு வீட்டு விடுங்க, 1:30 மணிக்கு நம்ம ஆளுங்களே மேலு, யாரு இந்துக்காரே மேலு, எங்க அம்மா ஃபேமிலியே மேலு, எவ்வளோ மேலு அவங்க. ஐயா அவர் ஃபாதரு சாமியார் ஆயிட்டான், எங்க அம்மா ஃபேமிலியில சொல்றாங்க சாமியார் ஆயிட்டான். சாமியார் சொல்ற மாதிரி கேட்கலான்ட்டு எங்க ஃபேமிலி விட்டுதுங்க என்ன. ஆனா நம்ம அந்நிய பாஷை பேசுது பார், நம்ம ஆளு சொல்லுது இல்லக்கடி ஈஸியா நீங்க தப்பிச்சு கத்து கொடுக்குறேன் பாரு, நெக்ஸ்ட் மேரேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, மாமா அவர் தான், மாமா எல்லா இடத்துல வச்சிங்களா சும்மா கட்டி யார் மேல பழி போட்டுருது, யார் மேல பழி போட்டு இதுக்கு தப்பிச்சுக்கிறது. சத்தியத்துக்காக நிக்க மாட்டீங்களா, சத்தியத்திற்காக ரட்சித்த கடவுளுக்காக நிக்க மாட்டீங்களா. அவங்கள இந்து பிரதர், சரி இந்துக்கார இந்து ஃபாலோ பண்ணிட்டோம், நான் கிறிஸ்தவன் நான் ஃபாலோ பண்றேன்னா சொல்லுங்க, தலையில வச்சுக்கிட்டுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவன் இந்த கரெக்டா ஃபாலோ பண்றான், தப்பு கிடையாது, புரியுதுங்களா. அவன் மார்க்கம் அவன் ஃபாலோ பண்றான், அவன் வீட்டுக்கு போறான், எதிர்க்க சேர்லியோ சொம்புலியோ டேக்ஸல் ஏதோ ஒரு அரிசி வேஸ்ட்டுக்குது, அம்மா போனவன் ஒரு ஷார்ட் கொடுக்குது, டமால் கொடுக்குது, அவன் ஃபாலோ பண்றான். அவன் சாயங்காலம் அவன் ஃபாலோ பண்றான், உங்களுக்கு போனோன்னா இப்படி சுத்தி விடுறான். அப்பவே நீ தெரிஞ்சுக்கணும், சுத்தி அடிக்கணும் வீட்டுல தெரியல உங்களுக்கு. இப்படி சுத்தும் போது என்ன அர்த்தம், சுத்தி உங்களை அடிப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நலுங்கு வலுங்குன்ட்டு போட்டு அப்பவே உனக்கு நீ மாட்டின, நீ சத்தியத்துக்காக நிக்கிறியா. அவங்கெல்லாம் சாயங்கத்துல அவன் சடங்காச்சத்துல பாரம்பரியத்துல அவன் பக்தியில கரெக்டாகிறான். நான் ஏசப்பா பிள்ளை, இந்த சத்தியத்திற்கு நான் உண்மையா இருக்கிறேனா, சத்தியபரனாக இயேசுநாதருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, இருக்கணும். நானும் நீ சத்தியத்துக்கு நிக்கலன்னா யார் அம்மா நிப்பாங்க, தயவு செய்து பதில் சொல்லணும். நான் நீ இந்த சத்தியத்திற்காக நிக்கலன்னா, நான் இந்த இயேசுநாதருக்காக நிக்கலன்னா, இயேசுநாதருடைய சத்தியத்தை நான் சொல்லாவிட்டால், இந்த இயேசுநாதர் இப்படி சொல்லி இருக்கிறார், அவருக்காக நான் இப்படி வாழணும், என் பக்தியா நான் இப்படி இருக்கணும், இன்னும் நடந்தாலும் சரி, என் குழந்தை சிக்கானாலும் பரவாயில்ல, மசூதிக்கு போக மாட்டேன், நான் நிக்கணும். என் குழந்தை செத்து போட்ட பரவாயில்லை, ஆனாலும் நான் அந்நிய தேவர்கள் அந்நிய நாமங்கள் உச்சரிக்கவோ, அந்த இடத்திற்கு என் குழந்தையை கொண்டு போகவோ, அந்த காரியங்களை நான் பின்பற்றவோ செயல்படுத்தவோ, அவைகளை என் கழுத்திலே என் இடுப்பிலே என் கையிலே காலை கட்டுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் இயேசுவின் ரத்தம் என கழுவி இருக்கு, நான் ஏசப்பாவின் பிள்ளை, நான் ஏசப்பாவுக்கு சொந்தமானவன் எப்போ சொல்ல போற,